ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹலால் கிச்சன் ரெசிபீஸ். நான் இன்னைக்கு பீஃப் கீமா வச்சு சுக்கா செய்ய போகிறேன். நான் பீஃப் வெட்டும் போதே கொத்தமல்லி இலையும் சேர்த்து அதோட வெட்டி வாங்கியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், குட்டி தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொஞ்சம் போல புதினா தலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கணும். இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் போல வரும். இதோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கபாப் மசாலா 1 ஸ்பூன் இதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிறேன். இந்த மசாலாவில் கீமாவை ஆட் பண்ணி அந்த மசாலா ஃபுல்லாக அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ நல்லா கலந்துருச்சு. தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. இதை நல்லா கிளறி விட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாமையே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா சுக்காவாகணும். நல்லா இப்போ கிளறி விட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு மீடியம்லேருந்து இப்போ சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் திரும்பவும் இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது லிட்டு போட்டு மூடி சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எந்த டிஷ் கூட வேணாலும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.